wanted everywhere in the world. Cancer is the number one disease in this country. இதுதான் முதல் லேண்ட் இந்த ஏரியாவில் வாங்குங்க. இதெல்லாம் 1920 வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பிஎஸ்சி ஃபேமிலி இந்த சௌகரியமானதுக்கு காரணமே முதல் இந்த விவசாயிகள். அதுக்கு பிறகு ஜினிங் ஃபேக்ட்ரி பருத்தி வாங்கி அலோவ் பண்ணி அதை கொண்டு போய் ஸ்டேன்ஸ் மில்லுக்கு விற்க வேண்டியது. இதெல்லாம் காலேஜ் வராது. அப்போ ராபர்ட் ஸ்டேன்ஸ் அங்கே மேனேஜிங் டைரக்டர். அவர்கிட்ட போய் பஞ்சு விற்றுட்டு இருப்பாங்க. அப்புறம் அவர் சொன்னார், நீங்கள் பஞ்சு விற்றுட்டு இருக்கீங்க, பில்லு கட்டுனாங்க. அதனால் ரங்கவிலாசம் பில்லு கட்டுறது. இந்த கட்சியில் போனால் ரங்கவிலாசம் ரைட் இருக்கும். அது அன்ஃபார்ச்சுனேட்டாக 1960s அது நேஷனல் டெக்ஸ்டைல் கார்பரேஷன் போச்சு. அதுதான் ஃபவுண்டேஷன் ஃபார் திஸ் ஃபேமிலி. அந்த மில்லில் வந்த வரும்படி தான் இந்த பைனரி மில்லு, இங்கே 2-3 மில்லுகள்லாம் அதுலேருந்து வந்த ஷேர்ஸ் எல்லாம் பிஎஸ்சி அண்ட் சன்ஸ் சேரிட்டிஸ் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சது. அப்போ 1924 எல்லாரும் சேர்ந்து ஊருக்காரெல்லாம் சேர்ந்து சர்வஜனா கட்டணும். அந்த சர்வஜனா ஸ்கூல் கட்டணம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எந்த ட்ரஸ்டியும் 40 ட்ரஸ்டி அப்போ யாரும் ப்ரிப்பேர்ட் இல்லை. அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் தான் இருக்காரு, நீங்களே ஸ்கூல் நடத்துங்கன்னு கொடுத்துட்டாங்க. அதனால தான் சர்வஜனா ஸ்கூலு பிஎஸ்சி ஃபேமிலிக்கு வந்தது. ஸோ 1926 அப்புறம் இந்த ட்ரஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணோம். அதனால தான் நெக்ஸ்ட் இயர் இந்த ட்ரஸ்ட்டு பிஎஸ்சி அண்ட் சன்ஸ் சேரிட்டிஸ் ட்ரஸ்ட்டு 100 வருஷம் ஆகும். அது கொஞ்ச நாள் நடந்துருக்குது. அப்புறம் அந்த ட்ரஸ்ட்டில் சில இஷ்யூஸ் எல்லாம் இருந்தது. அதனால் இவங்க என்ன பண்ணாங்க, இந்த ட்ரஸ்ட் டீலுங்கிறது அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லைன்னு சொல்லி ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போய் அங்கே லீகலாக இது எங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுங்கன்னு கோர்ட்டில் கேட்பாங்க. அப்போ கோர்ட்டில் அவங்க ஒரு ஸ்கீம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. அது பிரகாரம் தான் இந்த ட்ரஸ்ட்டு இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு. அந்த ஸ்கீம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறது இந்த 4 ஃபவுண்டர் ட்ரஸ்டீஸ், அதாவது அவங்க லீடர் டிசைட்மெண்ட்ஸ் ஆஃப் தி 4 ஃபவுண்டர்ஸ். இது இன்னொன்று சொல்ல வேண்டியது என்னன்னா, பிஎஸ் கோவிந்தசாமி நாயுடு 1918 காலமாயிட்டார். அவர் கனவையும் கூட கண்டுக்க மாட்டார். 100 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பேரை சொல்லுவாங்க. அவர் பசங்க கிட்டன்னு சொன்னார், எல்லாம் சௌகரியமாக இருக்கும், நீங்கள் பார்த்து யாருக்கு நீங்கள் எல்லாம் செய்யணும்னா. அது ஒரே இதில் இவங்க பாகம் பிரிக்கும் போது 4 பிரிக்கிறது போது 5 பிரிச்சுட்டாங்க. அதுதான் அந்த 5th பிரதர்ன்னு சொல்லி புக்கெல்லாம் போட்டு அதுதான் இன்னைக்கு ட்ரஸ்ட் ஆயிடுச்சு. இதுதான் ஃபண்டமெண்டல். பிஎஸ்சி இந்த ரங்கவிலாசங்களுக்கு மெயின்டெனன்ஸுக்கு ஒரு ஒர்க் ஷாப் வேணும். ஏன்னா டெக்ஸ்டைல் மிஷின்ஸு இதெல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதுக்கு இதெல்லாம் வேணும். அதனால் அந்த ஒர்க் ஷாப் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஒர்க் ஷாப் கடைசியில் பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டியூட்டாக மாற்றினாங்க. அதுக்கப்புறம் ஐடிஐ மாதிரி ஒரு கோர்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா டு ட்ரெயின் பீப்புள், கார்பெண்டர், மோல்டர், பிளாக்ஸ்மித்து, லேத் ஆப்ரேட்டர், வெல்டர், இந்த மாதிரி ஒரு 4-5 இது பண்ணுறதுக்கு தான் ஆரம்பிச்சது. ஆரம்பித்து நல்லா நடந்துட்டுருக்கப்போ 2வது உலகத்துக்கு ஆரம்பிச்சது. அப்போ கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸை ட்ரெயின் பண்ணணும், இதுக்கு ஒரு இடம் கண்டுபிடிக்கணும்னு சொன்னதுக்கு, யார் இந்த மாதிரி இந்த பிஎஸ்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பண்ணி 2 யூரோப்பியன் என்ஜினியர்ஸ் கொண்டு வந்து இங்கே நிறுத்தி இந்த ஐடியை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட். அதில் வார் டெக்னீஷியன்ஸ் கோர்ஸ்ன்னு சொல்லி 3 வருஷம் நடந்தது. அந்த வார் டெக்னீஷியன்ஸ் கோர்ஸ் உடைய இதுதான் நம்ம பிஎஸ்சி பாலிடெக்னிக் 1939 பாலிடெக்னிக். அதுக்கப்புறம் 40 ஏக்கர் இருந்தால் தான் ஆர்ட்ஸ் காலேஜ் ஆரம்பிக்க முடியும்னு சொல்லி ஒரு ரூல் இருந்தது. அதை மாற்றிட்டாங்க கவர்மெண்ட்டு. 12 ஏக்கர் இருந்தால் போதுங்க.
பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டியூட். இப்போ அந்த சென்ட்ரல் பேங்க் இருக்கிறது அந்த பில்டிங்கு ஒரு குடம் அதை மாற்றி ஆர்ட்ஸ் காலேஜ் பண்ணாங்க. அதுபோல் ஜிஆர்டி படிச்சு போட்டு வந்தார் ஜிஆர் ராமன். அப்புறம் இந்த இன்ஜினியரிங் காலேஜ் 1951 ஆரம்பித்தோம். எல்லாம் ரொம்ப நல்ல மேலுக்கு வந்துட்டு இருந்தது. கடைசியில் ஜிவி இந்த மெடிக்கல் காலேஜை ஆரம்பித்தார். இந்த மெடிக்கல் காலேஜ் வந்து அது பேர் தமிழ் இங்கிலீஷில் அது பேர் வந்து ஒயிட் எலிஃபென்ட். எல்லாரும் இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் ஆர்ட்ஸ் காலேஜ் ஆரம்பிச்சிட்டாங்க. தேர் இஸ் நோ ஸ்பெஷாலிட்டி. இங்கே ஆரம்பித்தப்போ யாருக்கு ஒன்றும் தெரியாது. த ஒன்லி திங் நல்லா பண்ணணும், நல்ல குவாலிட்டி இருக்கணும்னு சொல்லி அது ஒன்று தான் குறிக்கோள். அதில் ஆரம்பித்தது நல்ல நேரம் இருந்தது. நல்ல மெடிக்கல் டைரக்டர்ஸு, நல்ல டாக்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஆரம்பினா மேனேஜிங் டெஸ்டியாக இருக்கும்போது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஆரம்பிக்கணும். அது என்ற கொள்கை ஒன்றே ஒன்று தான். உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியாமல் இருந்தால் ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும், நல்லா மேலே வரும். ஆச்சா, சப்ஜெக்ட் தெரிஞ்சிருந்தா நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்களே இடம் போடுவீங்க. இது வந்தால் இந்த ப்ராப்ளம் வந்தால் என்ன பண்ணுறது, அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி கடைசியில் ஒவ்வொரு ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் இந்த வேலை நமக்கு வேண்டாம்னு போயிடுங்க. அதனால் ஒரு டைரக்ஷன் இருக்கணும், அது பண்ணணும்னு சொல்லி ஒரு வைராக்கியம் இருக்கணும். அதைத்தான் நம்ம செய்யணும். அதுக்கு சப்ஜெக்ட் தெரிஞ்சிருக்கக்கூடாது. அப்போ தான் நீங்கள் ப்ரொஃபஷனல் பீப்புள் போடுவீங்க. படித்தவங்க அதுக்கோசரம் கல்வி இருக்கிறவங்க போட்டு அப்புறம் அதை நடத்துவீங்க. நம்ம வேலை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபைனான்ஸு, இது பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி பார்க்க வேண்டியதான் நம்ம வேலை. ஸோ அந்த மாதிரி இந்த மெடிக்கல் காலேஜ் வந்து பிகினிங்கில் ரொம்ப சிரமமாயிடுச்சு. அப்போ வந்து இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இப்போ தான் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. இனி ஃபியூச்சரில் வந்து அக்கார்டிங் டு மோடி கவர்மெண்ட் every rural hospital is going to become a medical college. அதுதான் the present rules. மெடிக்கல் காலேஜும் ஹாஸ்பிட்டலும் ஒரே ப்ரெமிசஸில் இருக்க வேண்டியது. இப்போ நியூ ரூல்ஸ் 40 மினிட்ஸில் ரீச் பண்ணுற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ரூல் போட்டுருக்காங்க. அதனால் ஏதோ ஒரு பக்கத்தில் காலேஜ் இருக்கும், ரூரல் ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க இதெல்லாம் ட்ரெயின் பண்ண வேண்டியது. அதை படித்து பாஸ் பண்ணாங்க. 2 இயர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கணும். எல்லாம் ரூரல் ஏரியாஸில் போய் அவங்க சர்வ் பண்ணணும். இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வந்துருக்கு. ஸோ ஃபியூச்சரில் என்ன ஆக போகுதுன்னா மெடிக்கல் எஜுகேஷன் என்னை பொறுத்த மட்டும் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து காண்போம். இல்லை எல்லா இடத்துலையும் ரூரல் ஹாஸ்பிட்டல்ஸ் அது மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, டீச்சிங் ஆள் இருக்காது, மோர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். இதெல்லாம் வரும்போது அன்னைக்கு தான் நம்ம வந்து யூனிவர்சிட்டி அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் இன்ஸ்டிடியூஷன். ரைட் நோ நம்ம ஸ்டூடெண்ட் அலுமினி எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் அவர் நர்சஸ். எங்கே போனாலும் நம்ம நல்லா பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸு, ஃபிசியோதெரபிஸ்ட் எல்லாமே இதெல்லாம் செட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் பிஹெச்டி. இதெல்லாம் வந்து டெரைவ் ஃப்ரம் சர்வஜனா ஹைஸ்கூல். சர்வஜனா ஹைஸ்கூலில் என்ன ஆரம்பித்து அந்த கல்ச்சர் எங்கே ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த கல்ச்சர் இது மட்டும் எல்லா இன்ஸ்டிடியூஷனும் வந்துட்டு இருக்கு. நம்மளால பிஹெச்டினால ஒரு நியூ இன்ஸ்டிடியூஷன் வித் லோ ஸ்டாண்டர்ட்ஸ் ஆரம்பிக்கவே முடியாது. We have to start everything with very high standards. இவங்க ரெண்டு பேரும் நம்ம கெஸ்ட் ஆஃப் ஆனர் டாக்டர் ராமூர்த்தி அண்ட் டாக்டர் தங்கவேல். நான் அவங்க மீட் பண்ணதில்லை, எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்க தான் மிஸ்டர் ஜிவியுடைய ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ரெண்டு பேர்னால தான் அன்னைக்கு இதுக்கு ஒரு அஸ்திவாரம் கிடைச்சது. ஏன்னா ஜிவிக்கு அப்போ வந்து அவருக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கவர்மெண்ட்டு. அதனால் என்ன ஆச்சுன்னா திருப்பூருக்கு எனக்கு தெரியும் ஞாபகம் இருக்குது. திருப்பூருக்கு இங்கேருந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு போவாங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸு. அங்கெல்லாம் போய் எல்லாம் படிச்சுட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு வெரி ஹம்பிள் பிகினிங்ஸில் ஆரம்பிச்சது இந்த இன்ஸ்டிடியூஷன். இந்த பிகினிங்கில் நான் மேனேஜிங் ட்ரஸ்டி ஆனப்போ பிஹெச்டி ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஒரு சர்க்குலர் பண்ணணும். நீங்கள் இங்கே வந்து வைத்தியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட். ஒரு ஆள் வேலை. என்னன்னா இது ரொம்ப தூரம். அப்போ வந்து இந்த இதில் தான் வரணும், நீங்கள் இந்த ஹவுசிங் காலனி வழியாக தான் வரணும். அது
அது தார் ரோடு இல்லை. அது சரியில்லை இது சரியில்லைன்னா டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டாக்டர்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டாக்டர் சொல்லுவாங்க. நான் டாக்டர் புவனேஸ்வரன் அது தப்பாக விட்டுக்கூடாது. எப்படின்னா நாங்கள் ஒரு இங்கிலாந்து போயிருந்தோம் இந்த லீனியர் ஆக்சிலேட்டர் பார்க்க. அதுக்கு முன்னாடியே மெடிக்கல் காலேஜில் எல்லா டிபார்ட்மெண்ட் வேணுங்க. அதனால் அப்போ எம்பிபிஎஸ்க்கு இந்த டிபார்ட்மெண்ட்லாம் வேண்டியதில்லை. நாங்கள் ஒரு கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் கேஸ்ட்ரோஎன்டாலஜி, இவங்க இந்த மாதிரி எல்லாம் வச்சோம். அப்போனா டாக்டர் புவனேஸ்வர் வயசு 32 வயசு. அப்போ ஏன்னா சீனியர் ஆளுங்க எடுத்து அவங்க சம்பளம் நிறைய கொடுக்குறோம். அதனால் ஜூனியர்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் தான் ஹெச்ஓடின்னு போடுறோம். ஏன்னா நமக்கு சப்ஜெக்ட் தெரியாது. அதே மாதிரி டாக்டர் எல்விகே அவரை விட்டா அவர் வந்து நான் படிக்கிறதுக்கு போகணும்னு சொன்னார். லெட்டர் கொடுத்தாரு, இந்த மாதிரி நான் படிக்கிறதுக்கு போகணும், நீங்கள் எதாவது சப்போர்ட் பண்ணணும். நாங்கள் சொன்னோம் படிச்சுட்டு வர மட்டும் ஃபுல் சேலரி கொடுக்குற போயிருக்காங்க. அவர் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியாக இருப்போம். அதே மாதிரி டாக்டர் ராமநாதன் அப்படின்னு முடிச்சுட்டு வந்தார். இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன்னு ஹெச்ஓடி ஆகிடும். அவர் இந்த வயசு எப்படி சார் ஆகிடுறாரு, நீ சும்மா ஆகிய பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் போய் அவர் தரமாக கேட்காரு. அதனால் இதில் அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அவங்க அந்த மெத்தட்லையும் அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இது எப்பவுமே இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹெட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதுனா இட் டசன்ட் டிபெண்ட். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பீப்புள் ஆர் ரன்னிங் இட். அதெல்லாம் நீங்கள் தான் இத்தனை பேரும் ரைட் டு நர்சிங் ஸ்டாஃப், அப்புறம் டாக்டர்ஸ், வார்ட் பாய்ஸ், யூ நேம் இட். இவங்கனால தான் இதெல்லாமே நல்லா நடக்குது. இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தி டாப் பீப்புள் ஆர் நாட். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் சேர்மன், மேனேஜிங் ட்ரஸ்டி, எங்களால இல்லை. எங்கள் ஜாப் வந்து ஏதாவது எக்யூப்மெண்ட் வேணுமா, எந்த டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கலாம், அது ஃபீஸிபிலிட்டி இருக்கா, அதுக்கு எக்யூப்மெண்ட்டுக்கு எவ்வளோ பணம் வேணும், இது போட்டோ எப்படி பண்ணணும். ரீசெண்டாக இன்ஸ்டியூட் ஆஃப் ஆன்காலஜின்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆன்காலஜி எதுக்கு ஆரம்பிச்சோன்னா, இன்னைக்கு இருக்கிற டிசீஸ்லேயே இன்னைக்கு கேன்சர் இஸ் அ நம்பர் 1 டிசீஸ் இன் திஸ் கண்ட்ரி. அதுக்கு அடுத்தது வந்து கார்டியாலஜி. ஸோ இந்த மாதிரி அது நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருந்தது. அதை ஆரம்பிச்சிருக்கோம். அது இன்ஸ்டியூட் ஆஃப் ஆன்காலஜி ஆரம்பிச்சிருக்கு. இது எவ்ரி அதர் டிசிப்ளினில் we are going to call it institutes. ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஃபியூச்சர் in years to come it is going to be very very good. இந்த நம்பர் ஆஃப் மெடிக்கல் ஸ்டோர்ஸை பாருங்க, ஆரம்பிச்சப்போ 3 இருந்தது, அப்புறம் 150 ஆச்சு. intake 250. In years to come intakes will be increased. That's the government's policy. இப்போ தற்சமயம் இத்தனை வருஷமா நர்சிங் காலேஜுக்கு 100 தான் கொடுத்துருந்த அட்மிஷன். இப்போ அடிஷனல் 300 கொடுத்துருக்காங்க. Because the shortage of nurses. Nurses are wanted everywhere in the world. Indian population in the last 50 years has become double. So, இன்னைக்கெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா more number of population means more disease, more doctors, more hospitals, more beds. இதுதான் நடந்து போகுது. இது சிலதெல்லாம் பார்க்க போனீங்கன்னா there are some unfortunate things also. ஒரு MBBS படிச்சுட்டு வெளியே வந்தாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவனுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு எவ்வளோ கொடுப்பீங்க, 25,000 30,000 30,000 ரூபா. ஒரு MBBS படிச்சுட்டு வெளியே வந்தால் 30,000 rupees சேலரி. அப்புறம் பிஜி படிச்சு போடுவது தான் 4,000 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 10 வருஷம் எல்லாம் முடிச்சு அவர் சூப்பர் பெரிய டாக்டர் ஆனவருக்கு ஒரு 45 வயசுக்கு அப்புறம் தான் உங்கள் பணமே கண்ணில் பார்க்க முடியும். ஆனால் இன்ஜினியரிங்கில் படிச்சு போட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஃபைனல் இயரில் இங்கே நடராஜன் சேர்க்கிறாரு. அவர் தான் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். அவருக்கு சம்பளம் 2 லட்ச ரூபா. 2 லட்சம் அதை விட கம்மியா? ஆச்சா, அங்கே வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க சாஃப்ட்வேர் கம்பெனிஸு. பசங்களுக்கு எழுதுறது 2 லட்ச ரூபா சம்பளம் மாதம். இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் வந்ததுனால ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெரிய
opportunities. So that is what is making our country go forward. Ladies population இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப அவையாக இருக்காங்க. பிஹெச்சியில் இன்னைக்கு மெடிக்கல் காலேஜில் 60% லேடி ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்ட்ஸ் காலேஜில் 57%, இன்ஜினியரிங் காலேஜில் 40%. எல்லாம் மார்க் வாங்குறாங்க. பசங்களுக்கு சான்ஸே கிடையாது. எல்லாரும் மனுஷனாக இருக்காங்க. அண்ட் தேர் ஆல்சோ ஒர்க்கிங். எல்லாரும் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்காங்க. இன்னைக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் டே வச்சிருக்கு. I am very happy, and I am very happy that two important guests have been invited, and I am sure their inputs are going to be such a great knowledge for us. Thank you, Shankar.